விட்டுட்டாங்க. நம்ம எங்க போலோம்னா பசார் போலாம். ஹே ஹாய் ஹலோ எவ்ரிவான். மலேசியாவில் நம்ம எவ்வளோ ஐலாண்டுக்கு ஃபன் பண்ணுறதுக்காகவும் வெக்கேஷனுக்காகவும் போயிருப்போம். பட் இந்த ஐலாண்ட் வந்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு ஐலாண்ட் இது. இந்த ஐலாண்ட் வந்து மலேக்கா பக்கத்தில் வந்து இருக்குது. இந்த ஐலாண்டுக்கு வந்து நம்ம மலேக்கா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜெட்டிக்கு தான் போய் தான் ஃபெரி ஏறணும். இதுதான் அந்த ஜெட்டி அஞ்சுங் பத்து அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து ஃபெரி போய் ஏறணும். அங்கே ஃபெரி வந்து டைமிங்க்கு தான் வந்து ஃபெரி வந்து இருக்கும். அப்படி ஃபெரியை விட்டோன்னா ஸ்பீட் போட் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்பீட் போட் வந்து தனியாக வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து போகலாம். நாங்கள் போன டைமில் தான் வந்து ஒரு ஃபெரி வந்து போயிடுச்சு. 12 o'clock ஃபெரி. நாங்கள் கரெக்டாக 12:10 அப்படி போனோம். அந்த 12 o'clock ஃபெரி வந்து போயிடுச்சு. இதுதான் இந்த டிக்கெட் கவுண்டர். இங்கே ஏதோ ஃபெரி டைமிங் வந்து போட்டிருக்காங்க. ஃப்ரம் ஜெட்டி அஞ்சுங் பத்துலேருந்து 8 AM-க்கு 12 PM-க்கு 5 PM-க்கு வந்து ஃபெரி வந்து இருக்குது. ஃபெரி போனதால் நாங்கள் ஸ்பீட் போட் அங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுட்ருந்தோம். பட் அன்றைக்கி வந்து அங்கே ஸ்பீட் போட்டும் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே இல்லை, எல்லாமே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் தான் ஸ்பீட் போட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தோ இங்கே இருக்குல்ல, அது ஃபெரி ஒன்று தூரமாக அங்கே போதில்ல, அந்த ஃபெரி தான் அது போயிடுச்சு. இது வந்து ஸ்பீட் போட்டோட டைமிங். இது வந்து 8 AM-லேருந்து 7 PM வரைக்கும் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதில் ரேட்டும் போட்டிருக்காங்க. இது வந்து ஃபெரியோட டைமிங். இது வந்து 5 PM-ஓட அவங்க வந்து ஃபெரி வந்து க்ளோஸ்டு. இது வந்து ஸ்பீட் போட் வந்து 7 PM-க்கு அங்கேருந்து லாஸ்ட்டாக வந்து வருவாங்க. புலா பஜார்லேருந்து 7 o'clock வந்து லாஸ்ட் வந்து ஸ்பீட் போட் வரும். இங்கே வந்து எங்களுக்கு ஸ்பீட் போட் வந்து கிடைக்கல அப்படிங்கிறனால நாங்கள் பக்கத்தில் வந்து ஒரு ஜெட்டி, ஒரு 20 minutes ட்ராவலில் பக்கத்தில் ஒரு ஜெட்டிக்கு வந்து வந்தோம். இந்த பிளேஸோட பேர் மெடான் இக்கான் பக்கார். இந்த இடத்தோட பேர். இங்கே வந்து நிறைய ஸ்பீட் போட் வந்து இருந்தது. இங்கே வந்து ஃபெரி வராது. நம்ம ஸ்பீட் போட் ஒரு வேளை அங்கே கிடைக்கல அப்படின்னா, அஞ்சுங் ஜெட்டி பத்து அந்த இடத்துல வந்து கிடைக்கலன்னா நம்ம இங்கே வந்து ஸ்பீட் போட் வந்து எடுத்துக்கலாம். இங்கே நிறையவே ஸ்பீட் போட்டு வந்து ஆப்ஷன் வந்து நிறைய இருந்தது. இங்கே தெரியுதுல, இந்த க்ரீன் கலர் ஸ்பீட் போட்டில் தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் 2 கிட்ஸ் வச்சுருந்ததுனால ஃபெரியில் தான் ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அவங்க ஸ்பீட் போட்னால் கொஞ்சம் பயப்படுவாங்க குழந்தைங்க. ஸோ ஃபெரினா போகிறது தெரியாது இல்லையா, கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பட் ஃபெரி வந்து மிஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு ஃபெரி டைமிங்கும் வந்து தெரியாது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனப்போ ஃபெரி வந்து அந்த டைம் வந்து ஆப்ரேட் பண்ணலை. நாங்கள் வந்து போன அன்றைக்கி ஆப்ரேட் பண்ணலை. ஸோ நாங்கள் அன்றைக்கும் ஸ்பீட் போட் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ ஃபெரி டைமிங் வந்து எங்களுக்கு தெரியாதனால தான் நாங்கள் கரெக்டாக போகிறோம், அந்த டைமுக்கு வந்து ஃபெரி வந்து போயிடுச்சு. ரொம்ப நேரம் ட்ராவல்லாம் இல்லை, ஒரு 15 to 20 minutes ட்ராவல் தான். சீக்கிரமாக போயிடலாம். நாங்கள் இந்த ஸ்பீட் போட்டில் வந்து 5 adultடும் 2 கிட்ஸும் போயிருந்தோம். இதுக்கு வந்து 100 ringgit வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. 2 and fro சேர்த்து தான் அந்த 100 ringgit வந்து.
இது தாங்க புலாவ் பஜார். ரைடுக்கு அப்புறம் ஒரு வழியாக புலாவ் பஜார் வந்து சேர்ந்துட்டோம். இங்கே தண்ணியோட அளவை பொறுத்து தான் அவங்க வந்து போட்டை வந்து நிறுத்துவாங்க, எங்கே நிறுத்துகிறாங்களோ நிறுத்துவாங்க. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாயிடும் நேரம் ஆக ஆக. இது புலாவ் பஜாரோட இன்ஃபர்மேஷன் சென்டர். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் இங்கே வந்து ஸ்பிரிச்சுவலான ஒரு இடம். இங்கே நிறைய வந்து டாம்ப் இருக்கும். இங்கே காலையில் வந்துட்டு சாயந்தரம் 7 o'clock ரிட்டர்ன் ஆகணும்னா ரிட்டர்ன் ஆகிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய பேர் வந்து இங்கே வந்து டென்ட் போட்டு வந்து கேம்ப் வந்து போட்டுட்ருப்பாங்க. ஹோல் நைட் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து போவாங்க. இங்கே வந்து அதுவும் ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுறாங்க. இந்த புலாவ் பஜார் போயிட்டு வந்தாலே அப்படி ஒரு பாசிட்டிவாக வந்து இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது வேண்டுதல் இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் இங்கே போயிட்டு வந்தால். இது நாங்கள் செகண்ட் டைமாக வந்து போனோம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ் இந்த இடம் வந்து. தமிழ்லே பேசு, தமிழ் சேனல் தான் இது. சொல்றேன், நீ இங்கிலீஷ் சொல்ற. சொல்லு கண்டினியூ. ஓகே யூ கண்டினியூ. டுடே we Tulang Bazaar. என்ன பஜார்? புலாவ் பஜார். Pulau Bazaar. Come on, let's go. கேம்பிங்க்கு வந்து அங்கேயே வந்து டென்ட்டெல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. நம்ம அங்கே கூட நம்ம வாங்கிக்கலாம். 1 day 1 nightக்கு அப்படி ரெண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நிறைய பேர் டென்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க பாருங்கள். அது இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் அங்கே நிறைய வந்து கடை வந்து அங்கே இருக்குது. ஃபுட்டெல்லாம் வந்து இருக்குது. மேகி கோரிங், நாசி கோரிங் இந்த மாதிரிலாம் நிறையெல்லாம் இருக்குது. சம்மர் டைம் அந்த மாதிரி போகிறீங்கன்னா நிறைய தண்ணி அந்த மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா வந்து ரொம்ப தாகமாக இருக்கும். இன்னும் நிறைய நடக்கணும் அங்கே, அதனால் அப்படி ரொம்ப தாகமாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ தண்ணி மட்டும் நிறைய எடுத்துகிட்டு போயிடுங்க. இதாங்க வந்துட்டோம். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் என்டர் ஆன உடனே வந்து முன்னாடி இருக்கிற டாம்ப் இது. இது யாரோடைய டாம்னா டாம்ப் ஆஃப் ஷாரிஃபா ரோட்ஸியா அவங்களோட டாம்ப் இது. எல்லா டாம்புமே பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது. மேபி அப்போ இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க போல். ரொம்ப நீளமாக இருந்தது எல்லா டாம்புமே. பக்கத்தில் வந்து இன்னொரு வழி போகும். அதுக்குள்ளே வந்து போனோன்னா அங்கே இன்னும் ஒரு சில டாம்லாம் வந்து இருக்கும். இதுதாங்க அங்கே இருக்கிற இன்னொரு டாம்ப் ஆஃப் சுல்தான் அல் அரிஃபின். நாங்கள் என்டர் ஆகவும் கரெக்டாக அவங்க வந்து ப்ரேயர் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப இன்னும் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கரெக்டாக என்டர் ஆகிறோம், அவங்க அந்த ப்ரேயர் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இது வந்து ட்ரெஸ் கோட் வந்து போட்டிருக்காங்க, எதாவது போடக்கூடாதுன்னு. இது மாதிரி லேடிஸ் வந்து உள்ளே போனாங்கன்னா ஷால் வச்சு வந்து தலையை வந்து கவர் பண்ணிட்டு வந்து போகணும். இந்த டாம்போட சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வந்து திறந்து வந்து வச்சுருப்பாங்க. அங்கே வந்து என்ன இந்த கேம்ப் பண்ணுறவங்கெல்லாம் வந்து வச்சு ஓவர் நைட்டு ஃபுல்லாக வச்சு நெக்ஸ்ட் டே வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம போன உடனே அங்கே திறந்து வச்சுட்டு நம்ம திரும்பி வரப்போ வந்து அந்த வாட்டர் பாட்டிலை வந்து எடுத்துகிட்டு வரலாம். அந்த தண்ணி வந்து ரொம்ப ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு வாட்டராக வந்து இது பண்ணுறாங்க. அதை வந்து உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம அதெல்லாம் குடித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ போகிறப்போ வந்து ஒரு புது வாட்டர் பாட்டில் ஒன்று வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே போய் மூடியை வந்து திறந்து பாட்டிலை வந்து வச்சுட்டு நீங்கள் திருப்பி வந்து கிளம்புற டைமுக்கு போயிட்டு அந்த பாட்டிலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டாம் வந்து இருக்கு உள்ள. அந்த சுல்தான் அல் அரிஃபின் ஷேக் இஸ்மாயில் அப்படிங்கிறவங்க அவங்கள பற்றி அவங்க எப்படி வந்தாங்க என்ன ஏதுங்கிற அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த போர்டில் வந்து போட்டிருக்காங்க. அந்த டாம் தொட்டு பக்கத்துலேயே வந்து மசூதி மாதிரி வந்து இருக்குது. அந்த இடத்துல வந்து பக்கத்தில் வந்து இந்த கிணறு மாதிரி ஒன்று குட்டியாக ஒன்று வந்து இருக்குது. இதில் இருக்கிற தண்ணியில் வந்து மூஞ்சி கை கால் எல்லாம் வந்து கழுவணும். இதுவும் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் வாட்டர் மாதிரி தான் வந்து அங்கே வந்து சொல்கிறாங்க. நிறைய பேர் அந்த தண்ணியை வந்து வாட்டர் பாட்டில் இப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹோட்டல்ஸ் வந்து இருந்திருக்கு போல் முன்னாடி. ஏன்னா இப்போ வந்து எதுவுமே வந்து ஆப்ரேஷனில் இருக்க மாதிரி தெரியல. எல்லாமே ரொம்ப ஓல்டாக ரொம்ப டெமாலிஷ் ஆகி இருக்க மாதிரி இருக்குது. பட் முன்னாடி வந்து இருந்திருக்கும் போல் நிறைய ஹோட்டல்ஸு. இப்போ ரீசெண்டாகவும் அங்கே ஒரு ரெசார்ட் இருக்கிறதா வந்து கேள்விப்பட்டேன். பட் வந்து எனக்கு அது ஷுவராக வந்து தெரியாது. இதெல்லாம் போகிற வழியில் வந்து இன்னும் அங்கே போக போக இன்னும் மேலேயும் வந்து அங்கே நிறைய வந்து டாம் இருக்கும். அதுக்கு நம்ம நடந்தும் போகலாம். அப்படி இல்லைன்னா இங்கே மோட்டார் பைக்கும் வந்து ரெண்ட்டுக்கு தருவாங்க. அது கூட வாங்கிட்டு நம்ம போகலாம். அப்புறம் பசங்க கொஞ்ச நேரம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து நாங்கள் அங்கே வந்து பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சுற்றி பாருங்கள், ரொம்ப காமாக இருக்குது. யாருமே இல்லை. நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் மட்டும்தான் வந்து இருக்கோம். எல்லா இடத்துக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருந்தோம். அதை வந்து திருப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருந்தோம். இதோ நிறைய பேர் வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள். இது உள்ளே வந்து டாம் இது. அது முன்னாடியே வந்து வச்சுருப்பாங்க வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் திறந்து.
அங்கே 2 அழகான குட்டி பூனை இங்கே வந்து அழகாக சண்டை போட்டுட்டு இருந்தது. நான் என் பசங்க கிட்ட பாரு உங்களை மாதிரி அதுவும் சண்டை போட்டுட்ருக்கு, அதுவும் உங்களை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். போட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து திருப்பி கிளம்பி எந்த ஜெட்டிக்கிலேருந்து கிளம்புனமோ அங்கேயே திருப்பி வந்துட்டோம். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. புலாவ் பஜார் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். அது இல்லாமல் ரொம்ப இங்கே போயிட்டு வந்தோன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வந்து இருக்கும். மலேசியா வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணால் விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.